திருமலை, குமாரசாமி சொன்ன மாதிரி நாளைக்கு எனக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்காது. ரொம்ப சந்தோஷப்படாத. குமாரசாமி குடும்பத்தை அழிச்ச அந்த பழிய ஒரு அப்பாவி மேல போட்டியே, அந்த ராஜசேகரோட பையன் தான்டானா. நீ பண்ண தப்ப எல்லாருக்கும் தெரியப்படுத்தி உன்னை கம்பி எண்ணெய் வச்சுட்டு அப்புறம் கட்டண்டா உன் பொண்ணு கழுத்துல தாலி. வரண்டா மாமா வாழைப்பழ தோப்புல வாலிபால் ஆடத்தானே ஆடுவோம். திருமலை, ஆடி தீத்துருவோம். இந்த மூஞ்ச எங்கேயோ பாத்துருக்கேன், போட்டோல பார்த்தனும். ஓ, தள்ளுங்க தள்ளுங்க, வழிவிடுங்க வழிவிடுங்க வழிவிடுங்க. நான் ஒரு டாக்டர். இந்த பொண்ணுக்கு பன்னி காய்ச்சல் வந்திருக்கு. எனக்கு எங்க பண்ணி காய்ச்சல்? ஃப்ராடு பண்ணி மாட்டிக்கிட்டா வர்ற காய்ச்சல்னு சொன்னேன். என்னையா சொல்ற? அத பத்தி எல்லாம் அப்படி வர்றமா போய் பேசுவோமா? வா. ஏன்பா, அக்கிலுக்கு அம்மானா எனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணுமா எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு குவார்டர் வேணும். வாங்கி தரேன். நான் வேணா உங்களை சித்தின்னு கூப்பிடட்டுமா? கூப்பிட்டுக்கோ. சித்தி தங்கமணி. ஏய், மவளை விட்டேன்னா நக்கல சித்தின்னு கூப்பிட்டு வீட்டுல இருந்து புச்சுக்கணும்ட்ட. அதான் எவனால காசு தரேன்னு சொன்னேன்ல. காசு நீ கொடுப்ப, சிட்டில ஒரு குடம் தண்ணி எவன் கொடுப்பான்? பிடிக்க வந்துச்சு, அதை நான் பிடிச்சிட்டேன். ஏப்பா சவுண்ட் விடுற? கமுக்கமா பேசு. கமுக்கமாவா? இது டூப்ளிகேட் அம்மானா, நீ டூப்ளிகேட் அப்பாவா? ஐயோ 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 ஐயோ, அவங்கிட்ட இருந்து எவ்வளவு சுடுறனோ அதுல பாதி குடுத்துறோம் உனக்கு. என்ன டில் டில் டில். பாதி வேண்டாம், ஃபுல்லா நீயே எடுத்துக்கோ. கொடுப்போம், அங்க போ. உண்மையை சொல்லு. யார் எங்க அப்பா அம்மா? அது உண்மையை சொல்லியா? அது அந்த மேட்டர்லாம் நமக்கு தெரியாதுப்பா. கம்சல ஒரே ஒரு தபா குழந்தை திண்டி கொடுத்தது, அதை நான் வித்து கொடுத்தேன். அத்தை கேட்டா தான் உண்மை எல்லாம் தெரியும். இப்ப எங்க இருக்காவ? அது பக்கத்துல இருக்குது. ஆனா பெரிய தில்லங்கடிப்பா, லேஸ்ல வாய் திறக்காது. அந்த வாயை திறக்க வைப்போம்ல நாங்க. வாயா கம்சல. சோறு துண்ணோடாம எந்த சோமாரி வந்துச்சுன்னு தெரியலையா? போச்சு, எல்லாமே போச்சு. நீயா என்ன போச்சு? எதுக்கு இப்ப இங்க வந்துக்கிற? என்ன பிரியாம பேசுனீங்க? நம்ம வண்டவாளம் தண்டவாள மலை ஏறி போச்சு. என்னயா சொல்ற? டெல்லியில இருந்து ஒரு பெரிய ஆபீசர் நம்மள கையும் குளமா பிடிக்க வந்து நிக்கிறாரு. ఎవరు అప్పారావా? నేను ఒక అర్జెంట్ ఇన్వెస్టిగేషన్ లో ఇరకేం, తర్వాత ఫోన్ చేయి. కట్ చేయరా. என்ன சிறப்பு, எந்தக்கு மா லேட்டரு? என்னயா இது? படத்துல வர பாலராம் நாயுடு மாதிரியே இருக்கிறாரு. ஆபீசர்ன்றாங்க. ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா நான் இல்ல நாய். அது மட்டும் வளர்க்கல, அதுக்கு பதிலா 2 சிங்கத்தை வளர்த்தா. ஒன்னு என்னோட எல்ற பிரதர் பல்ராம் நாயுடு, இன்னொன்னு నేను యంగర్ బ్రదర్ పరశురామ్ నాయుడు. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். ஐயா ஒண்டியாவா வந்துக்கிறீங்க? ஒண்டியா வருவனா, பத்த ஃபோர்ஸோட தான் வந்திருக்கிறேன் நானும். ஏய் கான்ஸ்டபிள், கோபலரா. அப்படினா சார் உள்ள வாயா, உனக்கு சப்டைட்டில் இல்லாம போடுவாங்க. நாயா? எஸ் சார். பார்ட்டி தானா? ஆமா சார். சர்ச்கார் இமிடியேட். ஓகே சார். என்ன இது கண்ட இடத்துல கை வைக்கறா? உனக்கு ஃபைல்ஸ் இருக்குறான்னு செக் பண்ணிக்கின்னு இருக்காரு. చూడమ్మా, முதல்ல சேஃப்டி, తర్వాత செக்யூரிட்டி. அப்படினா உன்னோட பார்ட்னர் பெல்ட் பாம் கட்டிருக்கான்னு செக் பண்ணிக்கின்னு இருக்காரு. லிசன் கேர்ஃபுல்லி, answer my questions. Question number 1. உன்னோட பேர் தானே களிசடை? பாஸ், அது கைஷட இல்ல, கம்சல. ஏதோ ஒரு இலை. எந்தக்கிந்த ஓவர் எக்ஸ்பிரஷன்? சாரி பாஸ். చూడయ్యా, இதுல என்ன பாஸ் இருக்கு? ఇరకదయ్యా, సాపిడ్రోయలో ఇప్పుడే ఇరకను, ఇప్పుడే ఉల్టావా తిరుம்ப ఇరకదో. నాకు సీరియస్ డౌట్. ఓపెన్ చేయరా. అబ్బో, ఏంటి అది? సమబంధి భోజనమా? ஒரு 40 பேர் கிட்ட சாப்பிடுவாங்களா? அதெல்லாம் என் ஒண்டிக்கு தான். இது தனியா திங்க போதா? దొంగనాలాడికి. ஐயோ, இதுதான் ஓவர் எக்ஸ்பிரஷன். தம்படு, 4 பேருக்கு நல்லது நடக்கணும்ட்டா ஒருத்தர் பலை கொடுக்கறது தப்பில்லை. இது பழைய டயலாக் இல்ல, இப்போ புதுசு கேளு. 40 பேர் போஜனத்தை சிங்கிளா ஒரு ஆள் அடிக்குது. இதை கிளியர் பண்றதுல என்ன தப்பு? வந்த வேலைய கவனிடா கோலா.
కెట్ట వార్తయా ம். చూడమ్మా క్వశ్చన్ నెంబర్ 2 అమ్మా 25 வருஷాల ముందు గవర్నమెంట్ హాస్పిటల్లో ఆయావా వేల பார்த்துக்கிட்டு இருந்த ஞாபகம் இருக்குதா நான் அது 25 வருஷத்துக்கு முன்னாடி கதையை கேட்டு அவன் மட்டும் போயினேக்குறா పోగల్లే అయ్యో. ఉంటాను శాఖ అప్పుడు లేపర్ వాటిలోంచి ஒரு చైల్డ్ எடுத்து அது மதர் கிட்ட இருந்து பிரிச்சு இவர்கிட்ட வெத்தீங்களே ஞாபகம் இருக்குதா ஐயோ நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலங்க ஐயா இல்ல எவிடன்ஸ் இருக்கம்மா என்ன கிட்ட எவிடன்ஸ் இருக்குது దేవుడా సారీ పర్లేదు మీరు పేరంతా శ్యామల శ్యామల తెలుగా మీరు இல்ல ఎంత ఊరు తిరువెళ్ళూరు తిరువల్లూరు పర్లేదు ఆంధ్ర బార్డరు నేను అడ్జస్ట్ చేస్తాను అది పాత్యల్లా పేసువామా ஏமா போமா வரேன் మంచి పీసు మిస్ అయిపోచ్చు டேய் வந்த வேலையை பார்க்காம என்னடா கிசு கிசுன்னு ఏంట్రా చెయ్యాలి గెటప్ నా గ్రేట్నెస్ కిస్సింగ్ మన వీక్నెస్ அந்த குழந்தை வளர்ந்து வளர்ந்து இப்ப பெரிய தீவிரவாதி ஆயிட்டான் பாத்தியா போட்டாவே அடுத்த வாரம் அவன் இந்தியாவுக்குள்ள வர்றான் இவனதான் எங்களுக்கு தெரியும் இவன் நயனா யாருன்னு தெரியாது நயனா எவரோ செப்போ இந்த பாரு எனக்கு அந்த மாதிரிலாம் யாரையும் தெரியாது நீ முதல்ல வெளில போ ஓய் ஹோய் மோர்சுக்கோ இத பாரும்மா டாக்டர் கிட்ட போய் சொன்னான் நோய் வரும் போலீஸ கிட்ட போய் சொன்னான்னு பையே நாய் வரும் பயோசிந்தட்டிக் கெமிக்கல் வயல் உண்டு கதா அத லாட்டில பிக்ஸ் பண்ணி உன் உடம்புக்கு ஒல்லே விட்டு டட்டு டட்டு டட்டுன்னு டட்டனம்னாக்கா ஒல்லே இருக்கிற எல்லாம் வெளியே வந்துடும் நிஜத்தையும் சேர்த்து செப்பு அவன் நயனா பேர் ஜபார் கான் தானே ஜாயித் கான் தானே சல்மான் கான் தானே ஷாருக் கான் தானே அமீர் கான் தானே ஐயோ நிறுத்துங்க காணும் கிடையாது கோணும் கிடையாது அந்த ஆள் பெரிய குமாரசாமி எந்த குமாரசாமி அந்த ஆளு ஒரு டைல்ஸ் கம்பெனியோட ஓனர் ஏதோ கார் ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னு அந்த கார் டிரைவரையும் அவங்க சம்சாரத்தையும் நான் வேலை செஞ்சு இந்த ஆஸ்பத்திரியில தான் எத்தாந்து சேர்த்தாங்க அந்த அம்மாவுக்கு திடீர்னு பிரசவ வலி வந்துச்சு அப்ப டாக்டருங்க இல்லாதனால நானே பிரசவம் பார்த்தேன் ஒரு பொன் குழந்தை செத்தே பிறந்தது திரும்பவும் அந்த அம்மாவுக்கு வலி வந்துச்சு இந்த தபா ஒரு ஆண் குழந்தை நல்லபடியா பிறந்தது ஆனா அந்த அம்மா செத்து போட்டாங்க ரெண்டாவது குழந்தை பிறந்த விஷயம் மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே தங்கமணி என்கிட்ட கொடுத்து வித்துற சொல்லிட்டேன் செத்த குழந்தைய குமாரசாமிகிட்ட கொடுத்துட்டேன் எங்க உங்க அப்ப எங்கடா உங்க அப்ப கேக்குறல எங்கடா உங்க அப்ப எங்கடா அந்த துரோகி எங்க அப்பா துரோகி இல்ல ஏய், என்னடா உனக்கு தெரியும்? எங்க அப்பா நல்லவருங்க எனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுங்க நான் நிரூபிக்கிறேன் என்னடா அதே திரும்ப திரும்ப பேசுறீங்க எங்க அப்பா பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க என்ன தவிர வேற யாருக்கடா அவனை பத்தி தெரியும் என்னடா சிரிக்கிற 25 வருஷம் பகை 25 வருஷம் வெறி விடாதீங்க சாமியில இவனை கொல்லுங்க கொன்ன இவன் குடத்தை பார்க்காத இவங்க அப்பா வருவான் கொல்லுங்க விடாதீங்க சாமியில உங்க பொண்டாட்டிய கொன்னவங்கள பழிவாங்க 25 வருஷம் காத்துட்டு இருக்கிற நீங்க உயிரோட இருக்கிற உங்க பிள்ளைக்காக 24 மணி நேரம் காத்திருக்க மாட்டீங்களா? ஏய், உயிரோட இருக்க பிள்ளையா? என்னடா புது கதை சொல்றேன்? புதுசுதான் ஆனா உண்மை. ஏய், உங்க அப்பா என்ன ஏமாத்த மாதிரி நீ என்ன ஏமாத்த பாக்குறியா? ஐயோ இல்லைங்க, நான் சொன்னா நம்ப மாட்டீங்கன்னு தான் நான் சாட்சியோட வந்திருக்கேன். டேய், டேய்,